அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி பௌர்ணமியில் அவதரித்த ஸ்ரீ அயகிரிவர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கல்வி கடவுள் என்ற சிறப்பை பெற்றவர்தான் ஸ்ரீ அயகிரிவர் கடவுள். சரஸ்வதிக்கே குரு என்ற பெருமையை அயகிரிவருக்கு இருக்கிறது. ஆடி மாத பௌர்ணமியில்தான் ஸ்ரீ அயகிரிவர் அவதாரம் நிகழ்ந்ததாக கூறுகிறார்கள். இவரை தூய அன்போடு வழிபட்ட அனைவருக்கும் நிறைந்த ஞானமும் நீங்காத செல்வமும் பெரும் புகழும் அடைவார்கள். திருமாலின் அவதாரமாக தோன்றிய ஸ்ரீ அயகிரிவர் மனித உடலுடன் குதிரை முகத்துடன் அவதரித்தவர். இவரை பரிமுகன் என்றும் அழைப்பார்கள். கலைமகளுக்கு ஞானத்தை அளித்த ஸ்ரீ அயகிரிவர் படிப்பில் சுமாராக உள்ள குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியையும் ஞானத்தையும் வழங்கி ஆனந்தமயமான வாழ்வை அனுபவர். கண்டிப்பாக ஸ்ரீ அயகிரிவரை வழிபட்டு வந்தால் கல்வி மற்றும் அனைத்திலும் வெற்றியோடு இருப்பார்கள். கல்வி செல்வத்தோடு பொருட்செல்வத்தையும் வழங்கும் விதத்தில் ஸ்ரீ அயகிரிவர் தனது மடிவில் லக்ஷ்மி தேவியுடன் அருள் பாலிக்கிறார். இந்த தோற்றத்தை லக்ஷ்மி ஸ்ரீ அயகிரிவர் என அழைக்கின்றனர். கல்வியிலும் இசை நடனத்திலும் சிறந்து விளங்க அயகிரிவரை பௌர்ணமி நாளில் இன்றைய நாளில் வழிபடலாம். ஏனென்றால் ஆடி பௌர்ணமியில் தோன்றியவர்தான் ஸ்ரீ அயகிரிவர். ஞாபக மறதியால் அவதிப்படுபவர்கள், படிப்பில் மந்த நிலையில் இருப்பவர்கள் இவரை வழிபட்டால் குறைகள் கண்டிப்பாக நீங்கி ஞானம் கிடைக்கும். முக்கியமாக இந்த ஆடி மாத பௌர்ணமி என்று அயகிரிவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏலக்காய் மாலை சாட்சி வழிபடலாம். கடலூர் அருகில் உள்ள திருவனந்தபுரம் அயகிரிவர் ஸ்தலம் நலம் தருவதாக இருக்கிறது. இங்கு ஸ்ரீ அயகிரிவரை வழிபட்டு பூஜைகள் கோலாகலமாக நடைபெறுகிறது. அடுத்ததாக தேசிகனுக்கு காட்சி கொடுத்த கோலத்தையும் இங்கு தரிசிக்கலாம். புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரம் தேர்ந்து வரும் நாளிலும் ஸ்ரீ அயகிரிவர் வழிபாட்டையும் செய்யலாம். ஞானமும் அறிவு மேம்பட ஆடி மாத பௌர்ணமியில் கண்டிப்பாக அயகிரிவரை வழிபட வேண்டும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். அயகிரிவ காயத்ரி மந்திரத்தை மாணவர்கள் தினமும் பயபக்தியுடன் படித்து வர வேண்டும். அயகிரிவரை மண்ணன்போடு வணங்கி வந்தால் படிப்பில் கவனம் அதிகரித்து அதிக மதிப்பெண்களை பெற முடியும். கல்வி வளர்ச்சி தடையாக உள்ள பிள்ளைகள் அனைவரும் மன அமைதியுடன் கல்வி கற்று சிறப்புடன் தேர்ச்சி பெற ஸ்ரீ அயகிரிவர் காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். அசுவனி, மகம் மற்றும் மூலம் நட்சத்திர தினங்களில் ஸ்ரீ அயகிரிவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபட கல்வியில் சிறந்து விளங்கலாம். இந்த நாட்கள் செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமியில் வணங்கலாம். ஸ்ரீ அயகிரிவர் உபச நிறம் இடம் பெற்றவர். அம்மனுக்கு அதாவது அனுமனுக்கு ஆசி வழங்கி இவர் அகத்தியர் தேசிகருக்கு காட்சி கொடுத்தவர். முக்கியமாக லலித சங்கரநாமம் உபதேசம் செய்த இவரை தரிசிப்பதவர் அனைவரும் நிறைந்த ஞானம், நீடித்த செல்வமும் ஆனந்த வாழ்வையும் அடைய பெறுவர். அரக்கர்கள் வேதங்களை கவர்ந்து சென்றபோது அவர்கள் கைப்பட்டதால் தங்கள் பெருமை குன்றியதாக நினைத்த வேதங்கள் தங்களை புனிதமாக்கும்படி பெருமாளை வேண்டிக் கொண்டனர். குதிரை முகத்துடன் இருந்த பெருமாள் வேதங்களை உச்சி முகர்ந்ததால் அந்த வேதங்கள் புனிதமாகின. அரக்கர்களுடன் போரிட்ட ஸ்ரீ அயகிரிவர் உக்கிரமாக இருந்ததாகவும் அவரை குளிர்விக்க மகாலட்சுமி அவரது மடியில் ஸ்தாபகம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இவரை லக்ஷ்மி அயகிரிவர் என்றனர். கல்வியில் உள்ள இடத்தில் லட்சுமியாக செல்வம் சேரும் என்பதால் லக்ஷ்மியை இடது துடையில் அமர்த்தி இருக்கிறார். முக்கியமாக கல்வியாகிய இடத்தில் லக்ஷ்மி தேவி இருப்பார்கள் என்பது ஐதீகம். இவ்வளவு முக்கியத்துவம் பெறிந்த இந்த அயகிரிவர் சிறப்பை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இசைத்து மகாவிஷ்ணு அயகிரிவராக வடிவம் கொண்டார். குதிரை முகம், மனித உடம்பு, சூரியனை மிஞ்சியக்கூடிய ஒளி, கண்களாக சூரிய கதிர்கள், தங்கையும் சரஸ்வதியும் கண் இமைகள், தெய்வீக ஒளி வீசும் வடிவம், அவற்றுடன் திருவடிவம் கொண்ட மகாவிஷ்ணு வேதங்களை மீட்பதற்காக அரக்கர்களை தேடி புறப்பட்டார். வேதங்களுடன் மறைந்த மது கைடப்பர்களின் இருப்பிடத்தை கண்ட பின்பு அந்த அரக்கருக்கு போரிட்டார். மது கைடப்பரை அழித்தார். பின்பு அரக்கர்களிடம் வேதங்களை மீட்டு பிரம்மதேவரிடம் ஒப்படைத்தார். ஸ்ரீ அயகிரிவரை மனதில் நினைத்து அயகிரிவர் பஞ்ச ஞானத்திரத்தை
கூறுபவர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கி விரும்பியது கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.